இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான மகிமை டிவி நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மகிமை நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலகட்டம் ஒருவேளை ஒரு கடினமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உயிர்கொல்லி நோயாகி அந்த கொரோனா வைரஸ் என்பது நம்மை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்றது. அநேக பேர் மரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை மரித்துக் கொண்டிருப்பவர்களில் கிறிஸ்தவர்களும் விதிவிலக்கா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை, கிறிஸ்தவர்களும் மரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐஸ்வர்யவான்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த வியாதிகள் எல்லாம் சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கும் தேவன் எல்லாரையும் சுகமாக்குகிறாரா என்று சொல்லி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பு என்று சொன்னால் அதற்கான பதில் என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாரையும் சுகமாக்குகிறாரா? ஆனால் அவர் சுகமளிப்பதிலே அவர் வல்லவர். யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யெகோவா ரப்பா என்று சொல்லி அங்கே சொல்லப்படும். தேவன் குணமாக்குகிறவர், வியாதிகளை குணமாக்குகிற தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வளர்ந்து 3.5 ஆண்டு காலம் தன்னுடைய ஊழிய பாதையிலே எத்தனை அற்புதங்களை அடையாளங்களை செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். வியாதியஸ்தர்களை தொட்ட மாத்திரத்திலே சுகமடைந்தார்கள். எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன மாத்திரத்திலே சுகமடைந்தார்கள். இதை போல அநேக அற்புதங்கள். அப்படிப்பட்ட ஒரு இயேசுநாதர் இன்று உயிரோடு காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரால் சுகம் கொடுக்க முடியும். அவர் சுகமளிக்கும் வல்லவராக இன்னும் காணப்படுகின்றார். தொடர்ந்து இன்று அவர் செயலாற்றும்படி ஆவியானவர் சபைக்கு குணமாக்கும் வரங்களை தந்துள்ளார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 28ஆம் வசனம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே சபைக்கு குணமாக்கும் வரங்களை தந்துள்ளார். ஒருவன் வியாதிப்பட்டால் மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும், விடுதலை பெறுவதற்காக என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே உடல் சாவுக்கு எதுவானதுதான். உலகத்தில் பிறந்த மனிதன், அது நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் சாவுக்கு உள்ளானவர்கள் தான், இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறவர்கள் தான். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் வேதனை இல்லாமல், துக்கம் இல்லாமல் ஒரு இடம் நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிதாவாகிய தேவன் நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இடையிலே வரக்கூடிய இந்த நோய்கள் நம்மை பாதித்தாலும் அதை நம்மை மேற்கொள்ள மாட்டாது. ஆனால் அநேக காரியங்களிலே, அநேக நிலைகளிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த வியாதிகள் நிமித்தமாக சோர்ந்து போகின்றோம். ஏன் இந்த வியாதியுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது? எல்லாரையும் போல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனே, நான் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்கின்றேனே, ஆனாலும் எனக்கு இந்த வியாதி அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சோர்ந்து போகின்றவர்களாக இன்று நாம் காணப்படுகின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, வேதத்தை நீங்கள் என்றும் பார்த்தோம் என்று சொன்னால் பவுல் தனது மாம்சத்தில் இருந்த முள்ளுடன் அவன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவாகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த மாத்திரத்தில் செய்த அற்புதங்களை காட்டிலும் அதிகமாக செய்தவன். ஆனாலும் அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அந்த வியாதி கொடுக்கப்பட்டது. அநேகம் தடவை அவன் கேட்கிறான், எடுத்து போடும் என்று சொல்லி, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அவனுக்கு பதில் கொடுக்கப்படுகிறது. இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தீமோத்தேயுவின் வயிறு அடிக்கடி பலவீனப்பட்டது. அவனும் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன். இன்னும் பார்த்தீங்கன்னா எப்பாப்பிரத்து வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமயமாயிருந்தான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு பகுதியில் எலிசா தீர்க்கதரிசி அநேக அற்புதங்களை செய்தார். ஆனாலும் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடைசியிலே வியாதியிலே மரித்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவுக்காக, கர்த்தருக்காக பணியாற்றி அவருக்காக ஊழியம் செய்து அநேக அற்புதங்களை செய்தவர்களும் கடைசியிலே ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த மாத்திரத்திலும் கடைசியிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கின்றார்கள்.
எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் அப்படித்தான். உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அநேக வியாதிகள் வருகின்றது. ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாத வியாதிகள் கூட வருகின்றது. ஒருவேளை இந்த கொரோனா நோயை கூட நம்மை தாக்கலாம். ஆனாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதை நம்மை மேற்கொள்ள மாட்டாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு நம்மை எடுப்பதற்காக ஒருவேளை இதை ஒரு பிரம்பாக, ஒரு கருவியாக இந்த மரணத்தை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால், அதற்கு பின்பதாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வியாதி இல்லாத, ஒரு பிரச்சனை இல்லாத, ஒரு மகிழ்ச்சியான நகரத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக காணப்படுகின்றது. ஆகவே இன்றும் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வியாதிகளை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். மாற்று கருத்தே கிடையாது. விசுவாசத்தோடு நாம் கேட்டுக் கொள்ளும் பொழுது விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் கூட எத்தனையோ பேர் அதிகமான அற்புதங்களை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது நானும் விலக்கல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இயேசுவிடத்தில் கேட்டுக்கொண்டு வியாதியிலிருந்து விடுதலை பெற்று நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கடைசி காலங்களில் உலகத்தை விட்டு எடுப்பதற்காக, அந்த பரம ராஜ்யத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வியாதியிலே இருந்த நம்மையும் மீட்டெடுக்காமல் ஒருவேளை அதை கடைசியாக ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்தி இந்த உலகத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்வதற்கு அதை பயன்படுத்துவதாக அது காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அதை விட்டு நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. பிறக்கும் பொழுதே குழாய் இருந்த ஃபேனி கிராஸ்பி என்ற ஒரு அம்மையார் 8000 கிறிஸ்துவ பாடல்கள் எழுதியிருக்கிறார். பிறக்கும் பொழுதே குருடு, கண் தெரியாது. ஆனாலும் தேவன் அவரை பயன்படுத்தி இருக்கிறார். அவருக்கு கிடைத்த அந்த அந்த அற்புதத்தை, அந்த வரத்தை வைத்து 8000 பாடல்கள் எழுதியதாக குறிப்பேடுகள் சொல்லுகின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு கண் தெரியாத ஒரு அம்மையார் 8000 பாடல்கள் எழுத முடியும் என்று சொன்னால் அவர் ஒருவேளை கேட்டிருக்கலாம், எனக்கு கண் தெரியாத நான் எப்படி பாடல் எழுத முடியும் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக இருந்து அவருடைய வரத்தை பெற்று, அவருடைய அனுபவத்தை, அன்பை பெற்று, அவருடைய எல்லா பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஞானத்தோடு எழுதிய 8000 பாடல்கள் இன்றும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கடந்து செல்லலாம், ஆனாலும் அந்த பாடல்கள் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கும். அவருடைய பாடி மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட பாடல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநேக முறை ஒருவேளை வியாதியை அனுமதிக்கலாம். ஆனாலும் சோர்ந்து போகாமல் அவளிடத்திலே நாம் அவளை முழுவதுமாக பற்றி கொண்டோம் என்று சொன்னால், ஒருவேளை எல்லோரும் சேர்ந்ததற்காக ஜெபிக்கும் பொழுது, ஊழியக்காரர் மூலமாக ஒருவேளை விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அதை நாம் விடுதலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக கூட காணப்படலாம். ஆனாலும் இந்த உலகத்திற்கு நாம் ஒத்தவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ்வதற்காக அனுமதிக்கப்பட்டவர்கள் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போக போகிறோம். ஒரு நாள் அதுக்கு ஒரு முடிவு வரும். அதற்கு ஒரு வியாதி அனுமதிக்கப்படும். அந்த வியாதி எப்பொழுது என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே தெரியும். அவருடைய ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் மாற்றப்பட வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக அமைகின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகின்றது? பாவமற்ற வாழ்க்கை, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற வாழ்க்கை, பாவத்தை அவருடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட அந்த ஒரு விடுதலை வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். வியாதிகள் வரலாம், அது நம்மை ஒரு சோர்வடைய செய்துவிட முடியாது. எப்பொழுது என்று சொன்னால், அவருக்குள்ளாக காத்திருக்கும் பொழுது. அவள் சோர்ந்து போகவே இல்லை. எலிசா தீர்க்கதரிசி சோர்ந்து போகவில்லை. அநேகர்களை சொல்லலாம், எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். அவரிடத்திலே சோர்ந்து போகாமல் அவரோடு ஐக்கியப்பட்டிருந்த காலகட்டத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்கள் இந்த உலகத்திலிருந்து மரித்து போயிருக்கின்றார்கள். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த காலகட்டத்திலும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆவியானவர் மூலமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலையாக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் சோர்ந்து போகாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறவர்கள் ஒருவேளை அவர்கள் தகுதியற்றவர்கள் என்று சொல்லி எண்ணிவிடக் கூடாது. அவர் தகுதி படைத்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட காலமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டு நாம் நினைத்து அவரோடு இணைந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், வியாதியிலிருந்து மாத்திரமல்ல, மறுமையிலும் அவரோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு கட்டிட வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, வியாதியை இன்றும் நீர் சுகமாக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆனாலும் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில் வந்தாலும் அது உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு கருவியாக ஆண்டவரே நீ அதை பயன்படுத்துகிறீர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே, உமக்கேற்ற பாத்திரமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மேலான கிருபை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீ தந்தர வேண்டுமா? இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
மகிமை 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 மகிமை